ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம போன வீடியோவில் லாங் ஃப்ராகில் மேலே உள்ள சட்டை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோவில் சட்டைக்கு கீழே நம்ம ஃப்ராக் தைக்கணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தில் 1 இன்ச்சு நம்ம சும்மா தையல் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக மடித்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு மடிப்பு சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம், பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய மடிப்பாகவே நான் வச்சுக்கிறேங்க. நீங்கள் இந்த கிளாத்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணுங்க. நம்ம முன்னாடி உள்ள கிளாத்துலேயுமே இந்த மாதிரி மடித்து எடுக்கணும். அதே மாதிரி பேக் பீஸில் இருக்க கிளாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம மடித்து எடுக்கணுங்க. நம்ம பேக் பீஸில் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுட்டோம். இதில்ங்க நம்ம அகலம் 18 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். நம்ம டேப்பை வச்சு அளந்துக்கிட்டு 18 இன்ச்சு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாங்க. இப்போங்க நம்ம பேக் பீஸ் நம்ம தைச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் மடிப்பு வச்சு அடிக்கணுங்க. பாருங்கள் எப்படி நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம டேப் வச்சு அளந்து பார்க்கலாங்க. 18 இன்ச்சு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பேக் பீஸ்க்கு உள்ள நம்ம கிளாத்தில் இப்படி மடித்து அடிச்சிருக்கோம். இதே மாதிரியே முன் பக்கத்துலேயும் மடித்து அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. நான் 17 வயசு பாப்பாவுக்கு நான் தைக்கிறேங்க. நீங்கள் இதே இதில் சின்ன பாப்பாவுக்குமே நீங்கள் தைச்சிக்கலாம். அளவு மட்டும் கரெக்டாக எடுத்து நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். இப்போ அகலம் நம்ம ஏற்கனவே அளந்து பார்த்துருக்கோங்க. 18 இன்ச்சு இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா டேப் வச்சு அளந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த கிளாத்தை தைக்க ஆரம்பிங்க. மடிப்புங்க நான் கொஞ்சம் பெருசு பெருசாக நான் மடித்து அடிச்சிருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி அடிச்சுக்கலாம், இல்லை இதை விட சின்ன சின்னதாக வச்சு தைச்சாலும் தைச்சிக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாக வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மடிப்பு நிறையா வரும். நான் கொஞ்சம் பெருசாகவே நான் மடித்து அடிச்சிருக்கேங்க. பேக் பீஸில் நம்ம மடித்து தையல் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்லேயும் அதே மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம்.
கிளாத்தில் நம்ம மடித்து தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ 2 பீஸ்லேயுமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போங்க மேலே உள்ள சட்டையும் இந்த கிளாத்தையும் எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த கிளாத்துலேயுமே 18 இன்ச்சு இருக்குங்க. நம்ம பேக் பீஸ்லேயும் ஃப்ரண்ட் பீஸ்லேயுமே 2 கிளாத்துலேயுமே 18 இன்ச்சு 18 இன்ச்சு கரெக்டாக இருக்கணுங்க. நம்ம 2லேயுமே 18 இன்ச்சு வர மாதிரி நம்ம தையல் போட்டு மடித்து எடுத்துக்கிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்களும் தைக்கணுங்க. நமக்கு சின்ன பார்டராக வந்திருக்கு. இதே இது சேலையில் பெரிய பார்டராக இருந்தாலும் இன்னும் அழகாக இருக்குங்க. இப்போ இந்த 2 கிளாத்தையும் நம்ம சட்டையில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. மேலே உள்ள சட்டை வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோங்க. அந்த சட்டையில் உள்ள மேல் பக்கமும் இந்த கீழே நம்ம மடித்து அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த கிளாத்தில் உள்ள மேல் பக்கமும் வச்சு நம்ம தையல் போடணும். எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த சட்டையில் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் ஒரே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். நெக்குமே வந்து நம்ம ஒரே அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கோங்க. அதனால் வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியாது. அதனால இந்த கிளாத்துலேயே வந்து நம்ம பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்மங்க மேல் பக்கத்தில் 2ஐயும் ஒன்றா வச்சுங்க. இந்த ஷோல்டரில் நம்ம 2 தையலாக போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. கிளாத்தில் 2 சட்டையிலுமே வந்து நல்ல பக்கத்தை ஒன்றா வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தையல் போடுறது வந்து கெட்ட பக்கத்தில் நீங்கள் தையல் போடுற மாதிரி இருக்குங்க. நல்ல பக்கம் 2ம் உள்ளே இருக்கும். கெட்ட பக்கத்தில் நம்ம வந்து தையல் போடணுங்க. நம்ம ஷோல்டர் 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. பிசுறு இல்லாமல் நீட்டாக தைச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் தைக்கணுங்க. அடுத்ததுங்க கை வந்து நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷோல்டர் 2ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போங்க நம்ம கை வந்து ஜாயின் பண்ணலாங்க. கையோட உயரம் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம அந்த கார்னரில் நம்ம கட் பண்ணி விடணும். நம்ம எதுக்குன்னா அந்த ஷோல்டரும் இந்த கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். நீங்கள் இப்படி வந்து அடையாளப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி இப்படி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஷோல்டரோட நடு பக்கத்தை எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து நம்ம கழுத்து வந்து மடித்து அடிச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு பிசுறு பிசுறாக இருக்கும் அக்குள் பகுதி. அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஷோல்டரும் நம்ம இப்போ அடையாளப்படுத்தியிருக்கோம் அந்த கிளாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் நான் கிளாத்தை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி ஷோல்டரை வச்சுக்கோங்க. கையையும் அதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம். இப்போங்க நம்ம கிளாத் 2ஐயும் ஒன்றா வச்சு நம்ம அப்படியே தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தையல் போடையில் 2 தையலை போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தையல் பிரிஞ்சிடாமல் இருக்கும். நம்ம 2 கையுமே இதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம்.
நம்ம ஷோல்டர் வந்து ரெண்டையுமே நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள், நீட்டாக தைச்சிருக்கோம். இப்போ நம்ம கை சைடு ஃபுல்லாக நம்ம தைக்கணுங்க. அதே மாதிரி அந்த சட்டையும் அந்த கீழே இருக்க கிளாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நீங்கள் லைனிங் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த பாவாடைக்கு வந்து நீங்கள் லைனிங் போட்டு கூட தைச்சிக்கலாம். நான் வந்து லைனிங் போடாமல் தைக்கிறேன். நீங்கள் லைனிங் வேணாலும் 1.5 மீட்டர் நீங்கள் எடுத்து இதே மாதிரியே மடித்து அடித்து அதில் ஜாயின் பண்ணணும். இப்போங்க இந்த ஃப்ராகோட நல்ல பக்கமும் சட்டையோட நல்ல பக்கமும் வச்சு நம்ம தையல் போடணும். கிளாத்தை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சட்டையோட நல்ல பக்கம் கீழே இருக்குங்க, பாவாடையோட நல்ல பக்கம் அடியில் இருக்குங்க. இப்போ 2 கிளாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க. இதுலேயும் நீங்கள் வந்து 2 தையலாக போடணுங்க. எப்போவுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 தையலாக போட்டுக்கிட்டோம்னா கிளாத்து வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஒரு தையலாக போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பிரிஞ்சிரும். அதனால் நீங்கள் தைக்கும்போது எப்போவுமே 2 தையலாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்க கிளாத்தில் நம்ம தையல் போட்டுட்டோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கையும் சைடு வந்து இப்போ தையல் போடலாங்க. இப்போ கையை வந்து கரெக்ட் அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கையிலேருந்து அக்குள் பகுதியிலேருந்து நம்ம ஃப்ராக் வந்து ஓப்பனாக இருக்கும் 2 பக்கமும், அந்த 2 பக்கமுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ கை வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. கையிலேருந்து தைச்சி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணணும். இந்த கை தைக்கிற மாதிரியே இன்னொரு கையும் நம்ம 2 தையலை போட்டு தைச்சி எடுத்துக்கலாங்க.
2 கையிலையும் 2 தையலாக போட்டு நம்ம எடுத்து ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. இப்போ ஃப்ராக்குமே வந்து கையிலேருந்து கீழே லாஸ்ட் வரைக்குமே வந்து கரெக்டாக அளவு இருந்தது. கொஞ்சம் கூட துணி வந்து மிச்சம் இல்லை, கரெக்டாக இருந்தது. நீங்கள் அளவு வந்து கரெக்டாக எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தைக்கையில் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், நம்ம வந்து லாங் ஃப்ராக் வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.